பொதுவா வெயில்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால இப்போ ஏசி இல்லாத வீடு ரொம்ப கம்மி தான். ஆஃபீஸ், தியேட்டர், மால்னு எல்லா இடத்துலயும் இப்போ ஏசி வந்தாச்சு. ஏசினால வர்ற பிரச்சனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஏசியில சில்லுன்னு காத்து கிடைச்சாலும் அதனால நம்ம ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகுது. ஏசினால நம்ம லங்ஸ் முக்கியமா பாதிக்கப்படுது. ரொம்ப நேரம் ஏசியில இருந்தா நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிரும். ஏசி நமக்கு பியூர் ஏர் தராது. இதனால நமக்கு சுவாச பிரச்சனை உண்டாகும். ஏசி ரூம்ல இருக்கிற டஸ்ட் நமக்கு அலர்ஜியை உண்டாக்கும். ஏசினால ஸ்கின் அலர்ஜி மற்றும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்க ரொம்ப நேரம் ஏசியில இருந்தா கண் எரிச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஏசியில ரொம்ப நேரம் இருந்தா வெயில்ல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஸ்கின்ல எரிச்சல், ஓவர் வியர்வை மற்றும் உடம்பு சீக்கிரமா டயர்ட் ஆகிரும். ஏசிக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம உட்கார்ந்தா நீங்களே சைனஸ் ட்ரபிள கிரியேட் பண்றீங்க. மேலும் ஏசினால ஹேர் ஃபால் அதிகமாகும். ஏசி ரூம்ல இருக்கிற யாரோ ஒருவருக்கு காய்ச்சல்னா அது எல்லாருக்கும் பரவும். ஏன்னா ஏசினால வைரஸ் தொற்று ஈஸியா பரவும். ஏசியில இருந்தா சூரிய ஒளி ரொம்ப கிடைக்காது. வெயில்ல விட்டமின் டி அதிகமா இருக்கு. விட்டமின் டி கருவுற்றல்ல ஸ்டார்ட் ஆகி ஹார்ட், லங்ஸ் சரியா ஃபங்க்ஷன் ஆக முக்கியமான ஒன்று. விட்டமின் டி இல்லைன்னா போன் வீக் ஆகிரும். முதுகு வலி, கால் வலி எல்லாம் வரும். வெயில்ல வேலை செய்யற விவசாயிக்கு எந்த நோயும் வர்றதில்ல. ஆனா ஏசியில இருக்க நமக்கு தான் எல்லா நோயும் வருது. வெயில்னால உடம்புல வர்ற வியர்வை கூட நல்லதுதான். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெயில வெறுக்காம அனுபவிங்க. ஏசி ரூம் அவாய்ட் பண்ணி வெயில்ல கிடைக்கிற நன்மைகளை பெற்று ஆரோக்கியமா வாழுங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.